ரோபோ சங்கரோட மகள் பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு படம் நடிச்சிருந்தாலும் சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் குணச்சித்திர வேடங்கள் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு கிடைக்கல. சோ படம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு கடைசியில் கல்யாணமும் பண்ணிட்டாங்க, செட்டிலும் ஆயிட்டாங்க. இப்ப ரோபோ சங்கருக்கு படம் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, ரோபோ சங்கருக்கும் இப்ப படமே இல்ல. டோட்டலா விஜய் டிவில அவர் செட்டில் ஆயிட்டாரு. இப்படிலாம் இருக்கிற இந்த நேரத்துல தான் இந்திரஜா என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி வாங்க ஒரு யூடியூப் பிளாக்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டோடே பயங்கரமான ஹிட். அடுத்தடுத்து வீடியோ போடுறப்ப அதுல குட்டி குட்டியான ப்ரமோஷன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பொதுவாவே அஷ்மிதா மற்றும் பல இன்ஃபுளுசர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாவே யார் யாரெல்லாம் பிரெக்னெண்டா இருக்காங்களோ அந்த பிரெக்னன்சிக்கு சம்பந்தமா இருக்கிற பொருட்களை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் நடந்துச்சு. குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு உண்டான விஷயங்களை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. இப்ப அதை இந்திரஜா பண்ணிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு 6 மாச குழந்தை வந்து இப்பத்துல இருந்தே கத்துக்கணும், ஒரு சில விஷயங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்றாங்க. இதை கத்துக்கிட்டா மட்டும்தான் வந்து குழந்தை நல்லபடியா வளரும், குழந்தை நல்லபடியா கத்துக்கும், இல்லைன்னா இப்படியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி தகாத வார்த்தைகளை பேசுற மாதிரி வீடியோல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டாங்க. இதை பார்த்து பல பேர் என்ன பண்ணாங்கன்னா, சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பயங்கரமா கமெண்ட் அடிச்சுட்டு வந்தாங்க. ஒரு 6 மாச குழந்தை எதுக்கு இத்தனையும் கத்துக்கணும், இப்பவே பிரஷரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுல இருந்து அது அப்படியே போலீஸ் கேஸ் ஆகி இப்ப வேற மாதிரி போயிடுச்சு. இப்ப இந்திரஜா அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க வேற மாதிரி. இருந்தாலும் போலீஸ் ஏற்க மறுக்கிறாங்க.